அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியானமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில், எண்ணத்தில், சிந்தைகளில் யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயா, இந்த நாளில் எனக்கு முன்னாடி இருக்கிற காரியம் இவ்வளோ பெருசாக இருக்குதே, இவ்வளோ பெரிய ஒரு வேலையை செய்ய போகிறேன்னு, இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ சிகிச்சைக்குள்ளாக கடந்து போகிறேன்னு, என்னுடைய தேவைகள் இவ்வளோ பெருசாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது எப்படி நடக்குமோ என்று சொல்லி நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாராகிய மரியாளை தேவதூதன் சந்தித்து, உன்னுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியானவர்னாலே ஒரு கரு உருவாகும், உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சரீரத்தின் மூலமாக வெளிப்படுவார் என்று சொன்னபோது அவர்கள் பயந்து பிரமித்து போயிருந்தார்கள், திகைத்து போயிருந்தார்கள். ஐயானுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் எப்படி நடக்கும், எப்படி கூடும் என்று சொல்லி அவர்கள் ஏங்கி கொண்டிருந்த நேரத்தில் தேவதூதன் சொன்ன அருமையான வார்த்தைகள் தான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி. இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை பார்த்து, உங்களுடைய நிலைமைகளை பார்த்து, உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து, நீங்கள் கடந்து போக வேண்டிய எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாதவைகள். வேதத்தில் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டாகி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறோப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கீங்களப்பா. மனிதரால கூடாதது தேவனால கூடும் என்று சொல்லியிருக்கீங்களே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.